ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜியோ ஹாட்ஸ்டாரோட ஆட்டோ பே எப்படி கேன்சல் பண்றதுன்னு பார்க்கலாம். ஜியோ ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் ஆட்டோ பேய நீங்க 2 விதமா நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். ஒண்ணு வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் ஆப்லயே நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த கேட்வே த்ரூ பேமெண்ட் பண்ணீங்களோ அது மூலியமா நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். லைக் ஜிபே, ஃபோன்பே ஆர் எந்த யுபிஐல நீங்க பேமெண்ட் பண்ணீங்களோ அந்த யுபிஐல நீங்க ஆட்டோ பேவை கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஜியோ ஹாட்ஸ்டார் ஆப்பில் எப்படி ஆட்டோ பே கேன்சல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜியோ ஹாட்ஸ்டார் ஓப்பன் பண்ணிவிட்டு மை ஸ்பேஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மேலே ஹெல்ப் அண்ட் செட்டிங்னு இருக்கும். அதில் அக்கௌண்ட் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கேன்சல்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போது ஜிபேயில் எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜிபே ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைட் டாப் கார்னரில் ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஆட்டோ பே ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இங்கே லைவ்னு இருக்குல்ல, இங்கே நீங்கள் என்ன ஆட்டோ பே செட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே ஷோ ஆகும். இப்போ இங்கே ஹாட்ஸ்டார்னு இருந்தால் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கேன்சல் ஆட்டோ பேன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கேன்சல் ஆட்டோ பே கிளிக் பண்ணி உங்கள் ஜிபே பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். ஆட்டோ பே கேன்சல் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயே ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். until then bye.